எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2201வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கிருபையாய் 2200 காலை மன்னா செய்தி இந்த சேனல்ல வெளிவருவதற்கு கிருபை பாராட்டினார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இதில் உள்ள செய்திகளை கேளுங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த காலை மன்னா ஊழியத்தினுடைய நோக்கமே என்னன்னா, ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், இந்த உலகத்தில் வாழும்போது ஆறுதல் அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளாக தேவன் மேல் இன்னும் பற்றி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்ற சிந்தையோடு இந்த ஊழியம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாய் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஊழியங்களுக்காக உங்கள் ஜெபங்களிலே ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். நீங்கள் ஒரு நிமிடமாவது இந்த ஊழியத்துக்காக, ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க சொன்னாலே போதும், இந்த ஊழியம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவே இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். விசேஷமாக இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக சாட்சிகளை கேள்விப்படும் போது இன்னும் உற்சாகமாய் ஆண்டவருக்குள்ள ஓட ஆண்டவர் எங்களுக்கு பலன் தருவாராக. நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? மனிதனுக்கு போதிக்கலாம். ஏன்னா மனிதன் குறை உள்ளவன், மனிதனுடைய சிந்தை குறை உள்ளது. ஆகவே தான் சாலமோன் ஞானி கேட்கிறார், ஞானத்தை தாரும். எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டது ஞானத்தை தாரும், எப்படி ஜனங்களை நடத்தணும் அப்படி சொல்லி சாலமோன் கேட்டார். ஆகவே ஆண்டவர் சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். அவருடைய ஞானத்தை போல இன்றைக்கு ஒருத்தர் பிறப்பது இல்லை, இன்னொருத்தர் அறிய முடியாது. அவ்வளவு பெரிய ஞானம் சாலமோனுக்கு இருந்தது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்கிறார், அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சந்திப்பதற்கு முன்பதாக உலக சிந்தை இருந்தது. ஆண்டவருடைய பிள்ளைங்களை துன்பப்படுத்தணும், அதுக்கு தான் அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தமஸ்கு வீதிக்கு நேராய் போய் கொண்டிருக்கும் போதுதான் தன்னுடைய பேர் ஒளியின் மூலமாய் கர்த்தர் தொடுகிறார். அதுவரை அவருக்கு இருந்தது உலக சிந்தை, மாம்சத்துக்குரிய சிந்தை. ஆனால் ஆண்டவர் தொட்ட மாத்திரத்தில் அவருக்குள் காணப்பட்டது ஆவிக்குரிய சிந்தை, தேவனுடைய சிந்தை காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்துல நமக்குள் என்ன சிந்தை இருக்கிறது? கர்த்தருடைய சிந்தை இருக்கிறதா? கர்த்தர் பேசினது போல பேசுகிறோமா? சில சொல்லுவாங்க, அவரை போலதான் வாழ முடியாது அப்படி சொல்லிக்கிட்டு அடிப்படை காரியத்தை கூட செய்யலனா எப்படி நமக்குள்ள கிறிஸ்து இருப்பார்? வேதத்திலே வாசிக்கிறோம், ரோமர் 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இங்க ரோமாபுரிய திருச்சபைக்காருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது என்ன? நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இருந்தால் மாம்சத்தின்படிதான் பேசுவீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருந்தால் கிறிஸ்துவின் உடையதான் பேசுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவின் ஆவி இருக்க வேண்டும். கிறிஸ்துவை போல பேசணும், கிறிஸ்துவை போல செயல்படணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது, மற்ற நாள் முழுவதும் உலக சிந்தையும் இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலையும், எப்படி வாழலாம் அப்படிதான் இருக்கிறத தவிர ஆண்டவரை பிரியப்படுத்தணுமே அந்த எண்ணம் இல்லாமல் போகிறது. ஆண்டவர் வரும்போது தேவனுடைய அன்பை காண முடியாது. அநேகருக்குள்ளாக இருக்கிற சில பலவீனங்கள் தாக்கப்படும். இது கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளம்.
எனவே நம்முடைய ஜீவியத்துல கிறிஸ்துவின் சிந்தை இருக்கட்டும். உங்க பிள்ளைங்க இருப்பாங்கன்னா கிறிஸ்துவுக்குரிய பாதைகளை நடத்துங்க. இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு எப்படின்னா, என் பிள்ளை பணம் கொடுத்தா போதும், என் பிள்ளை லைஃப் எப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். அப்படி இல்லாதபடி ஒரு நல்ல பெற்றோர் என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவுக்குரிய விஷயத்துல நடத்த வேண்டும், ஆண்டுடைய பாதத்துல நடத்த வேண்டும். அதுதான் பெரிய சிறந்த காரியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு உங்க பிள்ளைங்க ஆவிக்குரிய விஷயத்துல எந்த அளவுக்கு இருக்கிறாங்க? நல்லா ஜெபிக்கிறாங்களா? பைபிள் வாசிக்கிறாங்களா? சபைக்கு வருகிறார்களா? இயேசுவை பற்றி சொல்லுகிறார்களா? அப்படி என்ன வேண்டும்? இயேசுநாதர் வாழ்ந்த போது ஒரு மனிதனுக்காக அவர் கடல் கடந்து போய் அந்த மனிதனுக்கு காணப்பட்ட அசுத்தாவியிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் எங்க போனாலும் அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் உங்க பின்னாலே வரேன். ஏன் சொல்றாரு? என் பின்னால வர வேண்டாம், நான் உனக்கு செஞ்சதை உன் வீட்டுக்கு போய் சொல்லு. அப்ப அவருக்கு இருந்தது கிறிஸ்துவின் சிந்தை. இன்னைக்கு நமக்குள்ள என்ன சிந்தை இருக்கு? கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால் ஜெபம் பண்ணாம வெளியே போக முடியாது, பைபிள் வாசிக்காம வெளியே போக முடியாது. வெளியே போகும்போது யாருக்காவது ஒருவருக்கு இயேசு பற்றி சொல்லுவோம். சபைக்கு வராம இருக்க முடியாது. நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் தேவனு ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு, எனக்கு, நமக்கு என்ன சிந்தை உண்டாயிருக்கிறது? யோசிப்போம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். இந்த நாள் ஒரு சாட்சியின் நாளாய் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஜீவியத்துல உம்மை பற்றி யோசிக்க, நீர் வாழ்ந்த பொழுது எப்படியெல்லாம் ஜீவித்து அந்த காரியங்களை பின்பற்றி நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி அவங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் ஒரு பிழைப்பு உண்டாக கிருபை பாராட்டுங்க. இந்த நாள் முழுவதும் அடைக்கலமாய், ஆதரவாய், எங்களுக்கு நன்மையாய் இருப்பீரான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அனுச்சிதமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னர் செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சேவை